பசங்களுக்காக பார்க்கலாம். மியூசிக் தெறிக்க விட்டாங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இட் இஸ் வெரி குட் ஃபிலிம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிலிம்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஃபிலிமோட கருத்து அப்படி அந்த ஒரு கன்வே பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி மியூசிக்கா இருக்கட்டும். எனக்கு எனக்கு மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ரியலி அமேசிங். ஐ ரியலி ஃபெல்ட் குட் லிஸ்னிங் டு ஆல் தோஸ். மதுரை 16 ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. படம் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி நான் சொல்லணும்னா எனக்கும் டைரக்டர் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னோட தம்பி தான். ஸோ நல்லா நடிச்சிருக்காப்புல. அவனோட பேரையும் அவனோட பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி டைரக்டர் என்னோட நெருங்கிய ஒரு நண்பர் அண்ணன். நாங்களும் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 10-15 வருஷமா எனக்கு அவரை தெரியும். ஸோ நாங்களும் சினிமா பத்தி நிறைய பேசியிருக்கோம். நிறைய படங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பார்த்துருக்கோம். நிறைய கதைகள் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அவங்கள ஸ்கிரீன்ல பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா டான்ஸ் அது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காங்க. எல்லாமே புது முகங்கள், புது டைரக்ஷன். எல்லாமே ஒரு காலேஜ்ல இருக்கவங்க அவங்கள புதுசா படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் மதுரை ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படம். நல்ல படம், நல்லா பார்க்கலாம் படம். எல்லாருமே வந்து படத்தை பாருங்க. ஹீரோ சூப்பரா நடிச்சிருக்காரு. பட கதையும் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் ஜேர்னல் எடுத்திருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்ட் பண்ணிருக்க எல்லாருமே வந்து புது முகங்கள் தான். ஆனா அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ அழகா வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஸ்கிரீன்ல. சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டிங்குமே ஜெரம் விஜய் அண்ட் ரிஷி 2 பேருமே ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், மியூசிக் தெறிக்க விட்டாங்க. சான்ஸே இல்லை. கேஸ்டோ இல்ல ஒரு அரசியல் படமோ அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டோட்டலி இது எல்லாமே வந்து ஒரு சும்மா ஒரு இதுதான். பட் ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஒரு விஷயங்கள் நடக்குத வந்து உலகத்துல இப்போ நடக்கிற விஷயத்த வந்து அழகா இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்லி எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இதுல வந்து என்ன மெசேஜஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியான ஒரு படம். நண்பர்கள் வந்து ஒரு நண்பருக்காக என்ன உதவி செய்யற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறையவே இருக்கு. இது நம்ம நாட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அழகா காமிச்சிருக்கு. மதுரை பத்தி விஷயம் எல்லாம் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டாங்க. இது ஒரு புது விதம். பசங்களுக்காக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்காக பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக்லாம் தரமையா இருக்கு. ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆன படத்துல நிறைய படம் நமக்கு தெரிஞ்ச ஜிவி படம் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து தெரியாத முகங்களுக்கு நம்ம பார்க்காம இருக்க வேண்டாம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா படத்துல இருக்கிறது எதுவுமே இந்த மாதிரி வந்து ஊர்ல இல்லைன்ட்டு கிடையாது. படத்துல இருக்கிறது எதுவுமே ஊர்ல இருக்கிறது தான். ஆனா the city மதுரை is more than just that. கண்டிப்பா மதுரையில வந்து இது மட்டும்தான் இருக்கும்லாம் கிடையாது. ஆனா this is a very important theme which is going on in மதுரை. கண்டிப்பா இந்த மாதிரியுமே நிறைய ஏரியாங்கள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது. ஆனா அதுக்கும் தாண்டி மதுரையில இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா சொல்லணும்னா சந்தோஷ் மியூசிக் டைரக்டர் சூப்பரா இருந்துச்சு சாங். ஒரு அதாவது எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு படத்தை வந்து டிராவல் பண்ணி எண்ட்ல போயிட்டு நிப்பாட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் தான். அவரோட இடத்துல வந்து அவர் வந்து ஒரு செமையான ஒரு ஸ்கோரிங்கை கொடுத்து அந்த படத்தை வந்து ஒரு ஹை லெவல்ல கொண்டு போய் அவர் நிப்பாட்டி இருக்காரு. ஸோ அவருமே வந்து இதுக்கப்புறம் பாருங்க டைரக்டருமே சரி, ஆக்டருமே சரி, மியூசிக் டைரக்டருமே சரி, ஒரு பெரிய ஓப்பனிங் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இருக்க போகுது. இல்ல ஃபேமிலியோட தான் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்னா நிறைய படத்துல கில்மாலாம் வருது. ஃபேமிலியோட தானே கூட்டிட்டு போற. இது அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஃபுல்லாவே பசங்க தான். அவங்களுக்குள்ள வர ஒரு சின்ன சின்ன லவ் எல்லாமே இருக்கு. மதுரையில எப்படி இருக்கும், பாசம்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இந்த கரிமேட்ல நடக்கிற விஷயம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எனக்கு பார்த்தப்போ பர்சனலி எனக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே ஃபீலிங் தோணவே இல்லை. எல்லாமே ரொம்ப சூப்பர் ப்ரொஃபஷனலா இருந்தது. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்ற ஃபீலிங் பெருசா தரவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு ஃபீலிங் தரலனாலே அது வந்து நம்மளோட எனக்கு வந்து அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கள், என்னோட ஃபேமிலின்னும் போது ஸோ எனக்கு ஒரு சீன் வந்தாலும் அது நான் பாக்குற மாதிரி அந்த சந்தோஷங்கள் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால நான் இதுதான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியாது.